எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள் தாங்க. நிஃப்டி வந்து 16100 அப்படிங்கறத டச் பண்ணிருக்கான். இந்த சமயத்துல எவ்வளவு பெரிய மோசமான போர்ட்ஃபோலியோவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் லாபத்தை நோக்கி மேல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நஷ்டங்கள் குறைஞ்சிருக்கும். என்னுடைய போர்ட்ஃபோலியோ நான் எடுத்து பார்க்கறேன். கிட்டத்தட்ட 95,000 ரூபாய் பக்கம் நஷ்டத்துல இருந்தது. மார்க்கெட் நிஃப்டி வந்து 15,200 அப்படின்னு இருக்கும் பொழுது இப்ப பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் பக்கம் ரெக்கவரி ஆயிருக்கு. 1000 பாயிண்ட் ஏறி வரும் பொழுது ஒரு 30,000 ரூபாய் ரெக்கவரி ஆயிருக்கு. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். இதே மாதிரி உங்களுடைய பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ மேபி சிலதெல்லாம் லாபத்துக்கு கூட வந்திருக்கலாம். பட் கண்டிப்பா நஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பா குறைஞ்சிருக்கணும். இந்த மார்க்கெட்லயும் நஷ்டம் அப்படிங்கிறது குறையிலனா அப்ப கண்டிப்பா நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ திருப்பி ஒரு இடம் ரீசெக் பண்ணிக்கிங்க. நண்பர்களே, 2 மாசமா தூங்கிட்டு இருந்த ஷேர் மார்க்கெட் இப்பதான் கொஞ்சம் மொமெண்டம் பிக்கப் ஆகி மேல வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த 16,100 அப்படிங்கிறது நம்மளுடைய நஷ்டங்கள் தான் குறைச்சிருக்கே ஒழிஞ்சு லாபங்கள் பெரிய அளவில் கொடுக்கல. ஸோ சப்போஸ் நிஃப்டி இதே மொமெண்டம்ல பிக்கப் ஆகி மேலே வந்தான்னா அடுத்த டார்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் 17,600 இருக்கு. ஆனா 17,600 வராட்டி கூட பரவாயில்ல, ஒரு 16,800 அல்லது 17,100 அப்படின்னு வரும்போது நம்மளுடைய நஷ்டங்கள் இன்னுமே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பேட்டர்ன் பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கா. இதுல எந்த ஒரு சின்ன மாற்றங்கள் வந்தாலும் உடனுக்குடிய அப்டேட் பண்றேன். இந்த சமயத்தில் நீங்க முக்கியமான ஒரு விஷயத்தை ஒன்று புரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டலா எந்த சேஞ்சுமே நடக்கல. அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்களா? இல்ல, பெரிய அளவில் எதுவும் மாறல. அஃப்கோர்ஸ் நம்மளுடைய இந்திய மார்க்கெட்ல கொஞ்சம் வேல்யூவேஷன் கம்மியாயிருக்கு அப்படின்றது ஓகே. பட் மற்றபடி நம்ம நாட்டுக்குள்ள பணம் வர்றது வந்து எங்கிருந்து வரும்? அமெரிக்க பங்கு சந்தையில இருந்து, அமெரிக்கனுடைய மார்க்கெட்ல இருந்தா நம்மளுக்கு பணம் வருது. ஸோ அந்த சமயத்தில் பார்க்கும்பொழுது அங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் குறைக்கல. ஃப்ரீ மணி, நியர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிக குறைவான வட்டிக்கு உண்டான பணம் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அதனாலதான் இங்கிருந்து ஷேர் மார்க்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால பெரிய அளவில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஸோ இந்த சமயத்தில் வந்து சில பேர் 16,100 அப்படின்ற அளவுக்கு வந்துச்சுன்னா கூட எனக்கு போதுங்க, நான் தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க. மார்க்கெட் கீழே 15,200 வரும்பொழுது நான் 16,200 வரட்டும், நான் வித்துவிட்டு சிவனே நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதே மாதிரி என்னங்க பெரிய ஷேர் மார்க்கெட்டு, நான் கீழே வாங்கிட்டேன், மேலே 17,400 வந்தால் நான் வித்துக்கிறேன், இல்லைன்னா கீழே போனால் எங்கேயோ போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சில பேருக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சமீபத்தில் இந்த வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய டார்கெட் வந்து சார்ட்ல பார்க்கும்போது 17,400 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ எந்த வகையில் நீங்க முடிவெடுக்கணும் அப்படின்றத நீங்க தான் சிந்திச்சு முடிவெடுக்கணும். நண்பர்களே, அது எப்படிதான் வரிசையா ஷேர் மார்க்கெட்டுக்கு இம்சையை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க தெரியல. ஒரு இம்சை போனா இன்னொரு இம்சை வந்துருது. இப்பதான் சமீபத்தில் க்ரூட் ஆயில் அதிகமா இருந்துன்னு சொல்லி க்ரூட் ஆயில குறைச்சு விட்டாங்க. கமாடிட்டி பிரைசஸ் எல்லாம் அதிகமா இருக்கு, கமாடிட்டிஸ் பிரைசஸ் குறைச்சு விட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கும் போது அடுத்தது US டாலர் இண்டெக்ஸ் வந்து போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் எல்லாம் வெறும் 103ல பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அவன் 107 வந்துட்டான். இது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். இதுக்கு தான் RBI பயந்துருச்சு. என்னைக்காவது RBI வந்து உடனே ஆக்ஷன் எடுத்து பார்த்திருக்கீங்களா? ஆனா இன்னைக்கு அவன் தான் ஒரு செயல் வீரன் அப்படின்ற மாதிரி RBI வந்து என்ன ஆக்ஷன் எடுத்திருக்குன்னா, இது US டாலர் இண்டெக்ஸ் அப்ரைஸ் ஆகுறது நம்ம நாட்டுக்கு நல்லது இல்ல, நம்ம நாட்டில இருந்து டாலர் வெளியே போக ஆரம்பிச்சிருன்னு பல நடவடிக்கைகள் உடனடியாக எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இதை பாராட்டணும் நம்ம RBI. அதனாலதான் நம்மளோட 2-3 நாளா பெரிய அளவில் விற்கப்படவில்லை அப்படின்னு நான் நம்புறேன். அவங்க என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ஃபாரின் கரன்சிலேயே டெபாசிட் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம NRIs ஆகட்டும் அல்லது வேற ஃபாரினர்ஸ் ஆகட்டும், அமெரிக்க டாலர்லயே டெபாசிட் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. அப்படி டெபாசிட் பண்ணும் பொழுது அதை பேங்க் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணல. அந்த பணத்திலிருந்து எடுத்து, அதாவது நீங்க இந்திய ரூபாயில டெபாசிட் பண்ணா அவங்க என்ன பண்றாங்க, பேங்க் அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வேற எங்காவது லோன் அதிக வட்டி கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் வட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் நீங்க எந்த கரன்சில டெபாசிட் பண்ணாலும் அதே தானே. பட் இதை வந்து பேங்குகள் பெருசா கண்டிக்கல. பட் RBI வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. CRR SLR போன்ற ரேஷியோ எல்லாம் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கலாம் அப்படின்ற மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறதுனால பேங்க் வந்து இந்த மாதிரி டெபாசிட்ஸுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப நம்ம நாட்டுக்குள்ள அமெரிக்க கரன்சி வந்து அதிகமா டெபாசிட் ஆகும். அது மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம கொஞ்சம் முட்டு கொடுக்குற வேலையை வந்து RBI பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் நம்மளுடைய இந்திய ஷேர் மார்க்கெட்டுக்கு. அமெரிக்க டாலர் நம்ம நாட்டை விட்டு வெளியே போகாம இருக்கிறதுக்கு உண்மையிலேயே RBI வந்து நான் இந்த விஷயத்துல பாராட்டுறேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் உங்களை அவ்வளோ ஈஸியாக சம்பாதிக்கவே விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. பட் ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டும் இருக்குது. ரிஸ்கில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் ஒரு ஷேரை வாங்கினீங்கன்னா அதனுடைய ப்ரைஸ் வந்து ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது, அந்த ரிஸ்க் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருந்தாலும் இப்போ சமீபத்தில் நம்ம ஷேர் மார்க்கெட்டையே சின்ன பின்னமாக்குச்சுன்னு நான் சொல்ல விரும்பல. பட் ஷேர் மார்க்கெட்டினுடைய நிறைய ஷேரில் வந்து மிகப்பெரிய அடி கொடுத்தது அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட்னுடைய டாக்ஸபிலிட்டி ரிஸ்க் தான்.
திடீர்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்க்கு மேல ஒரு டாக்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. நிறைய மெட்டல் கம்பெனி டாடா ஸ்டீல் ஆகட்டும், JSW ஸ்டால் ஆகட்டும் கும்பா பாட்டிட்டு கீழே போனானுங்க. அதே மாதிரி தான் இப்ப சமீபத்தில் வந்து ஆயில் கம்பெனிஸ் மேல வந்து வின்ஃபால் டாக்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த டாக்ஸை கொண்டு வந்தோடனே ONGC மரண அடி, தொடர்ந்து 3 நாளா 4 நாளா அடி. இவ்வளவு பெரிய ரிலையன்ஸ் கம்பெனி அதுவே வந்து பலத்த அடி. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்டுடைய டாக்ஸபிலிட்டி ரிஸ்க் வந்து நம்மளுக்கு வருது. நீங்க கேட்கலாம், இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் வந்து நம்மள எதிர்பார்க்கவே முடியாது இல்ல, இது வந்து நம்மளுக்கு எதிர்பார்க்காத ரிஸ்க் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. அதுக்கு உண்டான ஹிண்ட் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. RBI எப்பெல்லாம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுச்சு, இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன சொல்லுச்சு, அமெரிக்காக்கார ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்க, அதனால தான் நாங்க பண்றோம்னு நம்மளுக்கு தெளிவா கோடிட்டு காட்டுறாங்க. இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கிலாந்துக்காரங்க ஒரு தடவை வந்து இந்த டாக்ஸ் வின்ஃபால் டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க தான் போட்டாங்க. அப்பவே ஆயில் கம்பெனிஸ் மேல அப்பவே நம்ம உஷாராகி ஓகே ONGC எல்லாம் இங்க பாருங்க நல்லா ஹை ரேட்டுக்கு வந்திருக்கான் பாத்தீங்களா, இந்த ONGC எல்லாம் நல்லா ஹை ரேட்டுக்கு வந்திருக்கான், அப்ப கொஞ்சம் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி புக் பண்ணியிருந்தோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா எஸ்கேப் ஆயிருக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த டெல்டா கார்ப்னு ஒரு சூதாட்ட கேசினோ சூதாட்ட சம்பந்தப்பட்ட கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, டெல்டா கார்ப், அதுக்கு கண்டிப்பா டாக்ஸேஷன் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றாங்க. ஆகஸ்ட்ல சம்பந்தமா நியூஸ் வரப்போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. ஸோ அப்ப டெல்டா கார்ப் இருக்கிறவங்க என்ன டெசிஷன் எடுக்கணும், ஓகே நம்ம இப்ப லாபத்துல இருந்தா கொஞ்சம் குவாண்டிட்டி கம்மி பண்ணிக்கலாம், இல்ல ப்ராஃபிட்ல அதே மாதிரி நஷ்டத்துல இருந்தாலும் சரி கொஞ்சம் பொசிஷனை கம்மி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு உண்டான சொல்யூஷன் ஆங்கிள் போனோம்னா எப்பேற்பட்ட ரிஸ்கா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல பல ஷேர்ஸ் வந்து 5% 10% ஏறி டாப் கெய்னர் லிஸ்ட்ல இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் டாப் கெய்னர் லிஸ்ட்ல இருக்கிறது யாரு தெரியுமா, இந்த ஏசியன் பெயிண்ட் தான். அது நீங்க கேட்கலாம் 2% தானே ஏறிச்சு, அது எப்படி நீங்க டாப் கெய்னர் அப்படின்னு சொல்லலாம்ன்றீங்க. ஆனா அந்த ஷேர் நேற்று தான் நான் வாங்கினேன். நான் வாங்கியே அந்த ஷேர் 2% மேல ஏறி இருக்குன்னா உண்மையிலேயே அது வந்து ஒரு டாப் கெய்னர் தான். பட் எனிவே இன்னைக்கு வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா டைட்டன் BPC எல்லாம் வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. டைட்டன்லாம் வந்து நல்ல கீழ் ரேட்ல இருந்துட்டு நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்டாக் தான், அவனை எப்போ வேணாலும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். கீழ இருந்து இன்னைக்கு 5% ஏறி இருக்கா, அது முக்கியமான காரணம் அவங்களுடைய ரிசல்ட் நல்லா இருக்கிறது தான். BPCL பாருங்களேன், ஆயில் பிரைஸ் கம்மியாக ஆரம்பிச்சுன்னா BPCL மேல வந்திருக்கா. ஸோ மேல வரும்போது கண்டிப்பா ஒரு 420 ரூபா இவனுடைய ரேஞ்ச் பாருங்களேன். ஒன்னா நல்லா டவுன் ஆகி போயிருந்தானா நல்லா எதிர்பார்த்தேன் 220 ரூபா 230 ரூபா வந்தானா 230 to 500 ரூபா 2 வருஷத்துக்குள்ள ஆடுவான்னு எதிர்பார்த்தேன். பட் இப்போ ஆயில் பிரைஸ் கம்மியானதுனால இப்பவே கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கான். அப்ப 320 இருந்து பிக்கப் ஆனா கண்டிப்பா 430 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல, அதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. இறங்க ஷேர்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம அடுத்து நிஃப்டி 400 ஸ்டாக்ஸ் பார்ப்போம். நிஃப்டி 400 ஸ்டாக்ஸ் பார்க்கும்பொழுது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது பெரிய அளவில் இறங்கினவங்களே யாரும் இல்லை. அப்படின்னு என்ன, மார்க்கெட்டில் மோஸ்ட்லி பையிங்க்கு தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி செல்லிங் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத இந்த நிஃப்டி 400 மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் குறிக்குது. அதே மாதிரி ஏர்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 7% எல்லாம் அழகாக ஏற ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஸோ அட்வான்சஸ் அண்ட் டிக்ளைன்ஸ் வந்து ரொம்ப ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல பெரிய ஆள் வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள், அவர் வச்சிருக்கிற டைட்டன் வந்து தொடர்ந்து இறங்குமுகமாவே இருந்தது. இன்னைக்குன்னு பார்த்து 7% ஏறி இருக்கான். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு வெளியிட்டு இருக்கிற Q1 ரிசல்ட் தான். Q1 ரிசல்ட்ல கிட்டத்தட்ட 205% வந்து நாங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கல அப்படின்னு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அவன் கீழே 1800 ரூபாயில இருந்து இப்ப ரேலி ஆகி இப்ப 2130 வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் கீழ இருந்து ரேலி ஆகி மேல வரையில 2020 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல தொட்டுட்டு கிட்டத்தட்ட 500 ரூபாய் இறங்கிட்டான். அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா 2213 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டிட்டான்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை தொட்டுட்டு கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சார்ட் பேட்டர்ன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது சொல்ல வேண்டிய கடமைக்கு ஆளாயிருக்கேன். ஸோ இந்த சமயத்தில் வந்து யாராவது கீழே கரெக்டாக 1800 வாங்கியிருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறது இந்த ரெசிஸ்டன்ஸில் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பில்லை. அல்லது இது இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போயிட்டான்னா நீங்கள் திருப்பி கூட வாங்கலாம். அல்லது அதுக்கு மேலே போயிட்டான்னா அடுத்து 2750 போகல இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறது தப்பில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, நிறைய பேர் ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல வந்து நல்ல நியூஸ் வந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் Q1 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பெட்டரா தான் இருக்கு. இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 4% ஏறி இருக்கான். அவனுடைய சார்ட் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இதுக்கு முன்னாடி 70 ரூபா வரைக்கும் போனவை இப்போ 39-40 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா கிடைச்சிருக்கு. இந்த நியூஸ் இங்கிருந்து தொடர்ந்து மேலே ஏறினா 50 ரூபா வரைக்கும் மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புறேன்.
நண்பர்களே, இந்த ஓஎன்ஜிசியே வந்து பதறி போய் கிடக்குது கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கையில. ஆனா இந்த ஓஎன்ஜிசினால ஒருத்தர் இன்னைக்கு 8% ஏறி இருக்கான். இந்த தீப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதுக்கு வந்து ஓஎன்ஜிசி கம்பெனில இருந்து ஒரு ஆர்டர் 202 கோடிக்கு பக்கம் கிடைச்சிருக்கு. இந்த நியூஸை வச்சுட்டு கிட்டத்தட்ட 6% ஏறி இருக்கான். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான் இந்த தீப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. சவுதி அரேபியால நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் இந்த கார் ட்ரேட் ஐபிஎல்ல வாங்கி வச்சுட்டு அது என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி இப்போ அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருந்தார். இப்போ அதுல ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. இந்த கார் ட்ரேட் வந்து லிஸ்ட் ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னா 1600 ரூபாய் எங்க, வெறும் 600 ரூபாய் எங்க. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 7% ஏறி இருக்கான். இதுக்கு முக்கிய காரணம் வந்து அவன் இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸை மீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி அனலிஸ்ட் அல்லது இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணும்போது அதுல ஏதாவது ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரலாம், எது வேணாலும் வரலாம். பட் அந்த நியூஸ் நம்மளுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரும். பட் எனிவே இந்த நியூஸை கேட்டோன்னே இந்த கார் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து பொழைச்சிக்கிட்டா தங்கம் அப்படின்ற மாதிரி ஒரு 7% ஏறி இருக்கா. இது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா 500 ரூபா வரைக்கும் போய் அங்க சப்போர்ட் எடுத்து இப்போ கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கான். இப்படியே வந்தானா எப்படி ஒரு 1000-1200 ரூபாயில வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, ஒரு கம்பெனி நல்லா இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, அதை ரெண்டா பிரிச்சு ஏதாவது ஒன்று லீடிங்ல கொண்டு வரணும், இன்னொன்று டம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு ஏதோ ஒன்று பண்றாங்க. அவங்க நல்லது நினைச்சு தான் பண்றாங்க. இந்த மதர்சன் சுமி குரூப் என்ன பண்ணாங்க, மதர்சன் சுமி ஆட்டோ தனியாக வச்சுக்குவோம், மதர்சன் சுமி ஒயரிங் தனியாக வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பெரிய அளவில் மேலே வரவே இல்லை. தொடர்ந்து வீழ்ச்சி, பல பேருக்கு நஷ்டம். அந்த கம்பெனி நானும் வாங்கி வச்சிருக்கேன், அதனால தான் எனக்கு இதை பற்றி பேச முடியுது. ஸோ இந்த மதர்சன் சுமி வந்து இன்னைக்கு 2% இறங்கியிருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து இன்வெஸ்டர் மீட் யூகே அண்ட் யூரோப்ல பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு செய்தினால இன்னைக்கு ஒரு 2% இறங்கியிருக்கு. வேற எந்த செய்தியுமே வந்ததில்லை. ஸோ இதுல இருந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து மதர்சன் சுமி ஒயரிங் ஆகட்டும் அல்லது மதர்சன் சுமி ஆட்டோ பார்ட்ஸ் தயாரிக்கிற 2 கம்பெனியுமே மேலே வந்தால் நல்ல விஷயம் தான். இல்லைன்னா ரொம்பவுமே கஷ்டம், தொடர்ந்து வீழ்ச்சியிலேயே இருக்காது. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான ரிஸ்க் என்னன்னா, நம்ம ஷேரை வாங்கி வச்சுட்டு ஓகே எல்லாம் லாபம் வந்துடும் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் டீலிஸ்ட் ஆயிடுவான். அப்படி டீலிஸ்ட் ஆகிறதுக்கு 2 காரணம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, முதல் காரணம் என்னன்னா அந்த கம்பெனி வந்து திவால் ஆயிரும். அதாவது வாங்கின கடன்ல திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் கடன் வாங்கினவங்க வந்து கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த கம்பெனியினுடைய சொத்துக்களை எல்லாம் வித்துட்டு எங்களுக்கு செட்டில் பண்ணி விடுங்க அப்படிம்பாங்க. அப்போ புதுசாக வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனி வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸை வந்து நல் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அது ஒரு வகையில் டீலிஸ்டிங், திவாலாய் டீலிஸ்டிங். இன்னொன்று வந்து வாலண்டரி டீலிஸ்டிங் ஒன்று இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. PBI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இது NSE லிஸ்ட் ஆயிருக்கு, BSE லிஸ்ட் ஆயிருக்கு. ஆனா இப்போ இவங்களுடைய போர்டு என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க, நாங்க வாலண்டரியா NSE இனிமேல் எங்க ஷேரை வந்து நாங்க லிஸ்ட் பண்ணல, நாங்க BSE மட்டும் வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இதுல மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து NSE அப்டேட் பண்ணணும், BSE அப்டேட் பண்ணணும், ரெண்டுலயும் லிஸ்ட் பண்ண உண்டான எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால அதுல இருந்து நாங்க வெளியே போயிட்டு நாங்க BSE மட்டும் இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்திருக்காங்க. சோ இதை தெரிஞ்சுங்க. நீங்க இப்ப பாட்டுக்கு ரிலையன்ஸை வாங்கி வச்சிருக்கீங்க, நாளைக்கே ரிலையன்ஸ் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க, நாங்க NSE லிஸ்ட் பண்ணல, BSE மட்டும் லிஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இல்லைன்னா இப்ப TCS பைபேக் பண்ணாங்க பாத்தீங்களா, அது மாதிரி மொத்த எல்லா ஷேரையும் வாங்கிட்டு நாங்க மொத்தமா டீலிஸ்டிங்கோட முடிவு எடுக்கலாம். சோ இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. ஆனா இது ரொம்ப அரிதானது. டபக்குன்னு எல்லா ஷேர்லயும் நடக்காது. ஏதோ ஒன்று வருஷத்துல ஒன்று நடக்கும். நான் உங்க கெட்ட நேரம் அதை வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு கிடக்கணும். நண்பர்களே, நான் இந்த IEX ஷேர் வந்து என்ன ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டான். மோனோபாலினாங்க, அதன்னாங்க இதுனாங்க, கடைசியில் பார்த்தா அவன் கும்பப்பாடி கீழே இறங்கிட்டான். இந்த IEX மறுபடியும் நான் ஏவரேஜே பண்ணக்கூடாது, 100 ரூபாய் கீழே போனால் பார்த்துக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அவன் பாருங்க மேலே 300 ரூபாய் இருந்த ஹை இப்போ 150 ரூபா இருக்கான். ஆனால் இப்போ இந்த சமயத்தில் வந்து UBS அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே இதை செல் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு ரேட்டிங் கொடுத்துருந்தோம். பட் அந்த ரேட்டிங் வந்து இப்போ நாங்கள் பையை மாற்றுறோம், 210 ரூபா வரைக்கும் நாங்கள் டார்கெட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்றாங்க. என்னை வந்து நான் இந்த ஒரு வருஷமா ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் எல்லாம் பதில் தேடும் பொழுது நிறைய இந்த மாதிரி அனலைஸ் சொல்கிறது வந்து 100க்கு எப்படி ஒரு 50% 70% கரெக்டாக போயிடுது. அதனால் நான் வாங்கவே கூடாது, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள பணத்தையே போடக்கூடாதுன்னு இருந்தேன். மார்க்கெட் மேலே வரையில் என்ன வாங்க வைக்கிறாங்க. ஸோ IEX வந்து இன்னைக்கு ஒரு 50 ஷேர் வாங்கி ஏவரேஜ் பண்ணிடலான்னு தான் இருக்கேன். நண்பர்களே, ஸ்டார் ஹெல்த் வந்து வாங்கி வச்சிருக்கோம். IPOல ஏதாவது நல்ல நியூஸ் வந்தா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த கிரெடிட் சுவிஸ் அப்படின்ற புரோக்கரேஜ் ஹவுஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டார் ஹெல்த்தை வந்து அக்குமுலேட் பண்றவங்க பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் ஸ்டார் ஹெல்த்துக்கு. ஸோ அவனுடைய ரேட்டு பாருங்க, கிட்டத்தட்ட மேலே 936ல இருந்தவன் 485 போயிட்டு இப்போ 521. உங்களுக்கு தெரியாதுல்ல, டைட்டன் ஷேர் வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள் வச்சிருந்ததான். அவன் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்தான்.
இதே மாதிரி இந்த ஸ்டார் ஹெல்த்லயும் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்களுக்கு வந்து ஹோல்டிங் இருக்கு, நல்லா கீழே இறங்கி இருக்கான். இங்கிருந்து மேல வர மாதிரி இருந்தா 700 ரூபாய் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சொல்றேன். இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.